ஒரே மதம் ஒரே கடவுள் மனிதனுக்கு என்ற மகத்தான தத்துவத்தை இவ்வுலகிற்கு எடுத்துரைத்த மகான் ஸ்ரீ நாராயண குருதேவன் அவர்களை வணங்கி எனது சிற்றுரையை துவங்குகின்றேன். இந்த அருமையானதொரு தமிழ் கருத்தரங்கிற்கு தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கின்ற மதிப்பிற்குரிய சிவகிரி மடத்தின் தன்னிகரற்ற தலைவர் பிரம்மஸ்ரீ சச்சிதானந்த சுவாமி அவர்களே, குருதர்ம பிரச்சாரண சபாவின் அகில உலக செயலாளர் ஸ்ரீமத் அசங்கரானந்தகிரி சுவாமி அவர்களே, அதேபோல் குருதர்ம பிரச்சாரண சபாவின் அகில உலக இணைச் செயலாளர் மதிப்பிற்குரிய ஸ்ரீமத் வீரேஸ்வரானந்தா சுவாமி அவர்களே மற்றும் சுவாமி அம்பிகானந்தா சுவாமி அவர்களே மற்றும் இந்நிகழ்வினை துவக்கி வைத்து சிறப்புரையாற்றி அமர்ந்திருக்கின்ற தமிழகத்திலிருந்து இங்கே வருகை புரிந்துள்ள திருச்சி கிழக்கு சட்டமன்றத்தின் உறுப்பினர் மதிப்பிற்குரிய அண்ணன் இனிகோ இருதயராஜ் அவர்களே, அதேபோல் இங்கே கேரளத்தின் ஒரு இளம் நாயகனாக இருக்கின்ற நமது மதிப்பிற்குரிய சாண்டி உமன் எம்எல்ஏ அவர்களே மற்றும் குருதர்ம பிரச்சாரண சபாவின் தமிழ்நாடு செயலாளர் பழனி மாரியப்பன் அவர்களே மற்றும் மாநில மாவட்ட மண்டல கிளை நிர்வாகிகளே, உங்கள் அனைவருக்கும் எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு ஒரே ஒரு கோரிக்கையை மட்டும் நமது தலைவர் சுவாமி அவர்களுக்கு வைத்துக்கொண்டு எனது உரையை முடித்துக் கொள்கின்றேன். தலைவர் சுவாமி அவர்கள் கூறியது போல் நமது குருதேவன் அவர்கள் 1921ஆம் ஆண்டு நமது தமிழகத்திற்கு வருகை தரும்போது திருநெல்வேலி விக்ரமசிங்கபுரம் பகுதியிலே ஒரு பள்ளிக்கூடம் மற்றும் ஆசிரமம் தொடங்க வேண்டும் என்று கூறி சென்றுள்ளார்கள் என்பதை இங்கே கூறி, அதேபோல் அந்த பள்ளிக்கூடமும் ஆசிரமமும் தொடங்க வேண்டும் என்று அன்பு கட்டளையிட்டார்கள். அதற்கு நீங்கள் இடும் கட்டளையை செய்வதற்காகவே இந்த தமிழ்நாடு குருதர்ம பிரச்சாரண சபா காத்து கொண்டிருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொண்டு, அதேபோல் சுவாமி வீரேஸ்வரானந்தா சுவாமி அவர்களுடன் இணைந்து அந்த பணியை செவ்வனே செய்து முடிப்போம் என்று கூறிக்கொள்கிறேன். அதேபோல் நமது குருதேவன் அவர்கள் தமிழகத்திலே பல இடங்களில் வந்து ஆசிரமத்தை நிறுவி சென்றுள்ளார்கள். அதன் விளைவாகத்தான் 1989ஆம் ஆண்டு நமது தமிழகத்தின் முன்னாள் முதல்வர் முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் சென்னை வேப்பேரியில் அமைந்துள்ள ஹண்டர் சாலைக்கு நாராயணகுரு சாலை என்று பெயர் வைத்துள்ளார் என்பதை இங்கே பணிவோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். அதேபோல் இது போன்ற கருத்தரங்கை, நமது தமிழ் கருத்தரங்கை தமிழ்நாட்டிலும் நடத்த வேண்டும். அதற்கு சிவகிரி மடமும் நமது குருதர்ம பிரச்சாரண சபாவின் அகில உலக செயலாளர் அவர்களும் இதற்கு ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று எனது கோரிக்கையை வைத்துக்கொண்டு வருகின்ற டிசம்பர் 30, 31, ஜனவரி 1 ஆகிய தினங்களில் இங்கே நடைபெறும் தீர்த்தாடன விழாவிற்கு தமிழக முதல்வர் மதிப்பிற்குரிய மு.க. ஸ்டாலின் அவர்களை இங்கே அழைத்து வர வேண்டும் என்று எனது கோரிக்கையை நமது தலைவர் சிவகிரி மடத்தின் தலைவர் சுவாமி அவர்களிடம் நான் எனது கோரிக்கையை வைத்துக் கொள்கின்றேன். அதேபோல் நமது தமிழகத்தின் சட்டமன்ற உறுப்பினர் அருமைக்குரிய அண்ணன் இனிகோ இருதயராஜ் அவர்கள் நினைத்தால் நமது தமிழக முதல்வரை இங்கே கண்டிப்பாக அழைத்து வருவார் என்ற நம்பிக்கை எனக்கு உள்ளது. அவரிடமும் எனது கோரிக்கையை வைத்துக்கொண்டு, இன்றைய சூழ்நிலையில் சில தீய சக்திகள் மதவெறியை தூண்டி மக்களிடையே பிளவு ஏற்படுத்தி அதில் குளிர்காய நினைக்கின்ற இந்த சூழலில் ஒரு அருமையான ஒரு கருத்தரங்கை, குருதேவனின் கொள்கையை மதம் எதுவானாலும் மனிதன் நல்லவனாக இருக்க வேண்டும் என்ற ஒரு கொள்கையை அடிப்படையாக கொண்டு ஒரு கருத்தரங்கை இங்கே நடத்தி கொண்டிருக்கின்ற நிர்வாகிகள், குருதர்ம பிரச்சாரண சபா நிர்வாகிகள் மற்றும் அனைவருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொண்டு, இது போன்ற கருத்தரங்குகள் நமது திராவிட நாட்டில் நடத்துவதை விட வடநாட்டில் இது போன்ற கருத்தரங்குகளை குருதேவனின் கொள்கைகளை கொண்டு செல்ல வேண்டும் என்று கோரிக்கொண்டு எனக்கு வாய்ப்பளித்த அனைவருக்கும் மீண்டும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.